சாசுக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்க இடம் கொடுக்க 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 வரும். வந்து 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 நிரம்பி நிரம்பி நிரம்பி. நான் நேற்று ஒரு உதாரணம் சொன்னேன். இந்த பாருங்க, இந்த பிரசங்க பீடம் அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுங்க, கண்ணாடி பாத்திரத்தை எடுத்து வைங்க. ஒரு நாளைக்கு 1 ரூபாய் நாணயத்தை உள்ள போடுங்க. அப்புறம் அடுத்த நாள் ஒரு ரூபாயை போடுங்க. போடும்போது கஷ்டமா தெரியாது, நஷ்டமாவும் தெரியாது, ஏதோ ஒரு காசை போட்ட மாதிரி இருக்கும். இப்படியே 3-4 வருஷம் போட்டே இருங்க. என்ன ஆகும்? ஒரு பாத்திரம் நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இன்னும் போட்டுக்கிட்டே இருந்தா அந்த பாத்திரம் அப்படியே நிரம்பி வழியும். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம செய்யற தவறுகள் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு நாணயம் மாதிரி போட்டே வாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர்கிட்ட சாரி கேட்குறீங்க, எத்தனை தப்பு செய்றீங்க, அத்தனையும் ஒன்றுல போடுங்க. நிறைஞ்சி 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 2 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே என்ன ஆகுது? அது நிரம்புது. இன்னும் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருங்க, நிரம்பி வழிந்து. அது நிரம்பும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களைத்தான் பாதிக்கும், உங்கள் உடம்பை பாதிக்கும். ஆனால் நிரம்பி வழியும் பொழுது உங்கள் குடும்பத்தை பாதிக்கும், உங்கள் சபையை பாதிக்கும், வெளியில் பாதிக்கும், நிறைய பேர் அது பாதிக்கும். அதுக்கு மாறா யோசித்து பாருங்க, ஆப்போசிட் சைடில் கர்த்தருடைய மகிமை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு நாணயம் போல விழுகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளோரி ஆஃப் காட் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வருது. ஒரு நேரம் கூட்டத்துக்கு போறீங்க, ஒரு மகிமை. ஒரு பிரசங்கம் கேட்குறீங்க, ஒரு மகிமை. ஒரு பாட்டு பாடி கர்த்தரை திருப்திப்படுத்துறீங்க, மகிமை விழுது. சரியா? ஒரு தியாகம் பண்றீங்க, ஒரு மகிமை. சில இடங்கள்ல கொஞ்சம் தப்பா நடக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா இல்ல, நான் கர்த்தர் பிள்ளை, நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் உத்தமமா போவேன் அப்படின்னு சொல்றீங்க, இவ்வளோ பெரிய மகிமை உள்ள விழுது. பாத்திரம் நிரம்பிக்கிட்டே வருது. 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அதுதான் இந்த 18ஆம் வசனத்தில் இருக்குது, மகிமையின் மேல் மகிமை அடைந்து. அப்புறம் அந்த பாத்திரம் நிரம்பி வழியும் பொழுது பிறருக்கு ஆசீர்வாதம். உங்களால நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, உங்களால நிறைய பேர் பரிசுத்தப்படுவாங்க. நீங்க எப்படியோ அப்படிதான் அந்த மக்களும் இருப்பாங்க. நீங்க எப்படியோ அப்படிதான் உங்க பிள்ளை குட்டிகளும் இருக்கும். எனவேதான் நிரம்பின பாத்திரமா இருக்கணும் கர்த்தர் விரும்புறார். குற்றங்களால் நிரம்பின பாத்திரமா அல்லது தேவ மகிமையால் நிரம்பிய பாத்திரமா? இந்த குற்றங்கள் என்ன பண்ணுதுன்னா மெதுவா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறும். வெள்ளை கலர்ல மேகம் வரும், உள்ளங்கை அளவு மேகம். அப்புறம் அது பெருகி 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 கார் மேகமாக மாறும். கார் மேகம், நல்ல கார் மேகம். அப்புறம் கொட்டும், என்னைக்காவது ஒரு நாள் கொட்டும். நம்மகிட்ட இருக்கிற தவறான குணங்கள் தான் ஒரு நாள் வீட்டில் கொட்டும், சபையில் கொட்டும், உங்க வட்டாரத்தில் கொட்டும். அதுக்கு தான் நமக்குள்ள சேர்ந்து விட்ட குற்றங்களை வெளிப்படுத்தாமல் நமக்குள் சேர்ந்த தேவ மகிமையை பிரதிபலிக்கணும். இந்த குற்றங்கள் சேர்ந்து சேர்ந்து வருது சொன்னேன். இது மாதிரி அசுத்தாவிக்கு இடம் கொடுத்து 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 வரும்போது அசுத்தாவி ஓனா வருது பாருங்க. இந்த நம்மளை சுத்தி ஒரு மூடல் நம்ம சுத்தி ஒரு முக்காடு வரக்கூடிய அளவுக்கு இந்த ஆவிகள் அப்படியே 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 ஆக்கிரமிக்கும். அசுத்தாவிகளுடைய முக்கிய குணங்கள்ல ஒண்ணு ஆக்கிரமிக்கும் குணம். நீங்க வாவான்னு கூப்பிட தேவையில்லை, அதுவா மெதுவா இப்படி ஊந்து வரும். எப்படி நிலங்களை அபகரிக்கிறார்கள் அல்லது ஆக்கிரமிக்கிறார்கள், கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிரமிப்பாங்க, கடைசியில் அபகரிப்பாங்க. அவன் இயேசு சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், அல்லாமல் மற்றதுக்கும் வரான். முதல் திருடுவான், அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான்.